வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 பேத்துக்கும் காதல். காதல் ஃபெயிலியர் ஆயிருது. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். காதல் திருமணம் நடக்கும்னா, அதுக்கு எந்த மாரி இருந்தா காதல் திருமணம் நடக்கும்? காதல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காதலுக்கு முக்கியமா லக்னத்த பார்க்கணும். 5ஆம் பாவம். லக்னம் 5ஆம் பாவம் 5, 7, 11 தொடர்பு இருந்தா காதல் சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. லக்னமும் 5ஆம் பாவமும் 4, 8, 12 தொடர்பு கொண்டுருச்சுன்னா, காதல் தோல்வி அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாரி காதல் திருமணம் வரைக்கும் போகணும்னா 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் போகும். 1 ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி காதல் 2 பேத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நெருப்பு ராசி நெருப்பு ராசி எதோட சேர்த்துக்கணும். நெருப்பு ராசி காற்று ராசியோட சேர்க்கலாம். அதாவது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம், தனுசு, நெருப்பு ராசி, காற்று ராசி. இவங்க 5 இதுவும் செட் ஆகும். அதே மாதிரி ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் நில மண் ராசி, அதுக்கப்புறம் நீர் ராசி. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். இது இருந்துச்சுனாலும் காதல்ல கொஞ்சம் சக்சஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நடக்கிற தசா புத்தியும் அதே மாதிரி மெயினா பார்க்கணும். இந்த காதல் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்கும்போது, ஒருத்தருக்கு அதே மாதிரி ஒரு புத்தி நடக்கும்போதும் காதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்திலயும், துலாத்திலயும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து, அது ஒரு புத்தி நடத்தும் போதும் காதல் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ ஜாதக ஆய்வுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ராசி கட்டத்துல ராசி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டிகிரி வைஸா நம்ம கொண்டு போய் பார்ப்போம். ஒவ்வொரு பாவமும் எந்தெந்த டிகிரியில இருக்குது அப்படின்றத டிகிரி வைஸா போட்டு கிரகங்கள்லாம் பார்த்துட்டு பாவா சாட்ல போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு சூரியன் அப்படின்னா சூரியன்ற கிரகம் இந்த 9 கிரகங்களும் எந்தெந்த ராசியில இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்றத எந்தெந்த உப நட்சத்திரத்துல இருக்குது பார்க்கறது. அதுக்கப்புறம் 12 பாவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்ம ராசி, சிம்மத்துல லக்னம் விழுகுது அப்படின்னா சிம்மத்துல மகா 3ஆம் பாதத்துல நட்சத்திரமா இருக்குது. சிம்ம ராசியில ஒரு ஒரு லக்னம் அப்படின்றது 2 மணி நேரத்துல அந்த லக்னம் அங்கதான் இருக்கும். இந்தியாவில் நிறைய பேர் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மகம் 3ஆம் பாதம்னா கிட்டத்தட்ட 13.2 டிகிரி வரைக்குமே, இது 9.15 டிகிரிக்குன்னா 13.2 டிகிரி வரைக்குமே அது நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராசி எந்த ராசியில இருக்குது அப்படின்னா சூரியனோட அதிபதி அப்படின்னு பார்க்குறோம். எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னும் போது அது கேதுவோட நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்ட்டு. எந்த உப நட்சத்திரம் அப்படின்னா அந்த கேது ஒரு 9 கிரகத்தையும் பிரிச்சோம்னா அதுதான் டெப்தா நம்ம போய் உள்ள போய் பார்க்கறது. அது 13.2 டிகிரியை 9 கிரகமும் பிரிச்சாதான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லாட்டி இது எல்லாமே பொது ஜாதகம் தான். இந்த இணைவு, பார்வை, சேர்க்கை அப்படின்றது இவங்க லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஏழரை சனி இல்லை, ஜென்ம சனி இல்லை, அஷ்டம சனி 2 பேத்துக்கு யாருக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. வெறும் சந்திரனை வச்சு கோச்சார பலனை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் பொது பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதோட சார்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பாவா சார்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் லிங்க்ல போய் பார்க்குறோம். அப்புறம் தசாபுத்திகளையும் மெயினாக போய் ஃபர்ஸ்ட் தசாபுத்தியை பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல் லிங்க்ல பார்க்கும்போது இவருக்கு இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறது குரு தசை. குரு தசையும் ஃபேவரா இல்லை. இப்போ நடக்கிறது தான் சூரிய புத்தி. அதுக்கு முன்னாடி ஓடுனது சுக்கிர புத்தி. அந்த சுக்கிரன் வரும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு லக்னத்தை ரிஷபத்தில் இருக்கிறதுனால அந்த காதல் உணர்வுகளும் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாச்சு. அதனால காதல் உணர்வுகளும் அது பண்ணும். இப்போ நடக்கிற புத்தி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி. ஓகே, இவங்களுக்கு நம்ம திருமணத்துக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு செவ்வாயும் வீக்காக இருக்குது, 7ஆம் பாவம் வீக்காக இருக்குது, லக்னம் வீக்காக இருக்குது அப்படின்னாவே இவங்க திருமண வாழ்க்கை பண்ணும்போது நல்ல ஒரு மணமகன் பையனை பார்த்து ஜாதகம் திருமணம் பண்ணாதான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும்.
இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து பையனோட ஜாதகம் பார்க்குறோம். பையனுக்கு இதே மாதிரி வந்து பாவங்கள், கிரகங்கள், தசாபுத்தி எல்லாத்தையுமே பார்க்குறோம். அவனுக்கு ஓட்டுகிறது பார்த்தீங்கன்னா, தசை வந்து ராகு தசையில சனி புத்தி ஓடிட்டு இருக்குது. ராகு தசையில சனி புத்தின்றது பார்த்தீங்கன்னா, போன புத்தி வந்து குரு புத்தி. கோச்சாரத்துல அது எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு குரு தசை, இந்த பையனுக்கு குரு புத்தி. அந்த குரு புத்தி வரைக்குமே 2021 24 ஜனவரி வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும். நேச்சுரலாவே அவனோட கிரகங்கள்ல வந்து 2024 ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நடக்கிறது சனி புத்தி. அந்த சனிலாம் பார்த்தீங்கன்னா, கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கும்போது, கேதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து ஒரு பிரிக்கிற கிரகம். திருமணம் வாழ்க்கையிலயும் சரி, இந்த டைவர்ஸ் ஆகிறவங்களுக்குலாம் இந்த ராகு, கேது தசை, கேது புத்தி, கேதுவோட நட்சத்திரம் இதெல்லாம் 4, 8, 12, 6, 8, 12 இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த பையனும் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் வரைக்கும் தான் வந்து காதல் இருந்துச்சு. ஜனவரிக்கு அப்புறம் வந்து, இல்ல காதல்லாம் பண்ண மாட்டேன்றத விஷயத்த வந்து பண்ணி 2 பேர் வந்து பிரியிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு இப்ப இந்த பையனுக்கு தசாபுத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இவனுக்கும் லக்னம் வந்து வீக்கு. 5ஆம் பாவம் வீக்கா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் வீக்கா இருக்குது. சுக்கிரன் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கா இருக்குது. நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா, அ ராகு திசை அதுவும் சரியில்ல. நடக்கிற புத்தி சனி புத்தி அதுவும் சரியில்ல. திருமண வாழ்க்கைக்கே முதல்ல இப்ப செட் ஆகல. அதனால இது வந்து திருமணம் பண்றது வாய்ப்பு நல்லா இல்ல. இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன அட்வைஸ் குடுப்போம்னா, உனக்கு நல்ல பையனா பார்த்து, நல்ல ஜாதகமா வர்றத வச்சு நீங்க மேரேஜ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு செவ்வாய் வீக்கா இருக்குது. லக்னம் வீக்கா இருக்குது. 7ஆம் பாவம் வீக்கா இருக்குது. பையனுக்கு ஃபேவரா இல்ல. உங்களுக்கு நடந்தது குரு தசையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கறனால, அந்த பையனுக்கு வந்து குரு புத்தி ஓடிட்டு இருக்கறனால, அந்த தசையும், புத்தியும் வரும்போது அது ஒரு ஈர்ப்பு சக்தி. அது சில காலங்கள் வந்து அது பண்ணிட்டு இருக்கும். இது மட்டும் இல்ல, கோச்சார கிரகங்கள்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். பெரிய பெரிய கிரகங்கள்லாம் கோச்சாரத்துல போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப குரு, ராகு, கேது, சனி இவங்கலாம் கோச்சாரத்துல வந்து கிட்டத்தட்ட இப்ப இப்ப இவங்களுக்கு குரு தசை ஓடுது அப்படின்னா, கோச்சாரத்துல இப்ப செவ்வாய் மேல போயிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் பாருங்க அங்க பிரிவினையை கொடுத்து விட்டுருச்சு. ஓகே. அது மாதிரி வந்து தசாநாதனோ, புத்திநாதனோ ஓடும்போது கோச்சார கிரகங்களும் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப சனின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்துல ஒரு தசை யாருக்காவது நடந்தது, இல்ல புத்தி நடந்துச்சுன்னா, கோச்சாரத்துல ஒரு கிரகத்துக்கு மேல கிட்டத்தட்ட 10 மாசம் போகும். இந்த ராகுவும், கேதுவும் கோச்சாரத்துல கிட்டத்தட்ட அதுவே ஒரு 6 மாசம் வரைக்கும் போகும். குருன்ற கிரகம் கிட்டத்தட்ட கோச்சாரத்துல ஒரு 4 மாசம் வரைக்கும் போகும். இந்த இடத்துல அவங்களுக்கு தசையோ, புத்தியோ அது நடக்கும்போது கோச்சார கிரகமும் கண்டிப்பா வந்து ஒரு தடையை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து மன உளைச்சல், கஷ்டம் ஆகணுன்றது ஒரு விதி பயன் இது. இது பிரேக்கப் ஆகணும், கஷ்டப்படணுன்ட்டு. ஆனா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, திருமண வாழ்க்கைகள்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வர்றது, இப்ப வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் புத்திலாம் வரப்போகுது அடுத்தது. அது எப்படி தசாபுத்தி எப்படி இருக்குன்னா, சூரியன் நல்லா தான் இருக்குது. சந்திரனும் நல்லா தான் இருக்குது. செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது. அதுக்கப்புறம் ராகு நல்லா இருக்குது. அடுத்து வர தசை வந்து சனி தசை. சனி தசை வாழ்க்கையில சிறப்பாவே இருக்கும். அதனால வந்து பிரேக்கப் ஆனதுக்கோசரம்லாம் ஒண்ணும் கவலைப்படாம, மன வாழ்க்கையில இப்ப அவங்க வந்து கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் ஓடும்போது, இந்த 3ஆம் பாவம்ன்றது மன உளைச்சல், மன கஷ்டம் அப்படின்றது இயற்கையாவே இப்ப கோச்சாரத்திலயும் இந்த கிரகங்கள் ஓடும்போது, கண்டிப்பா அதோட தாக்கத்த கண்டிப்பா செஞ்சே தீரும். அதனால வந்து இதெல்லாம் டெம்பரரியான விஷயம். நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து, அவங்களுக்கு திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்களுக்கு திருமண பொருத்தமும் அங்க பெருசா இல்ல 2 பேத்துக்குமே. அங்க பொருத்தமே இல்லாதபோது, அது வந்து டெம்பரரியா நடந்த லவ் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ம். இப்ப திருமண பொருத்தம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். திருமண பொருத்தத்திலயும் வந்து நமக்கு லக்னம், ராசி, அப்புறம் வந்து நட்சத்திர பொருத்தங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற தசா புத்தி இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தா தான் வந்து ஃபேவரா இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். இல்லாட்டினா திருமண வாழ்க்கையும் பிரச்சனைய குடுத்து விட்டுரும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்கணமே பார்த்தீங்கன்னா
லக்னமும் சப்போர்ட் பண்ண 2 பேர்த்துக்கும். பையனுக்கு வந்து கன்னி லக்னம், பொண்ணுக்கு சிம்ம லக்னம். இங்கேயே அதர்மம், மத்தியமம் இருக்கு. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, துலா ராசி. அது மத்தியமம் இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலா நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா 10க்கு 6 பொருத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒன்றும் அவ்வளோ ஃபேவராலாம் காதலுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி காதல்ன்றது ஒரு டெம்பரரியான விஷயம். 7ஆம் பாவம்ன்றது கல்யாண வாழ்க்கை. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில எல்லாத்துக்கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி கணவன் மனைவி உலகத்தின் சமுதாயம் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் வேணும் அப்படின்னா 7ஆம் பாவம் சுக்கிரன் செவ்வாய் லக்னம். 5ஆம் பாவம் குழந்தை பிறப்புல அடுத்தது எப்படி இருக்கும்னு பார்க்கணும். 9ஆம் பாவம் மன நிறைவா இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம். 11ஆம் பாவம் சந்தோஷமா மன கவர்ச்சியோட இருப்பாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திகள்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குதுன்னு பார்க்கணும். பொண்ணுக்கு தான் வந்து ஃபேவரா இருக்குது. பையனுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரா இல்ல. இதே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு பொருத்தம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு 41%, பொண்ணுக்கு 86% அப்படின்றத நம்ம பொருத்தத்திலே நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணாலும் அது வந்து பெரிய அளவுக்குலாம் மன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காது. அதனால வந்து இத விட்டுட்டு அடுத்த பையன வேற வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுப்போம். இது மாரி லவ்வா பண்ணாலும் வாழ்க்கை, கல்யாணம், திருமணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்க போகுது. இல்லன்னா பிரச்சனைகள்லாம் வரதுக்கு என்ன காரணம்? அடுத்து வர ஒரு நடக்கிற புத்தியோ, அந்தரமோ ஏதோ ஒண்ணு சப்போர்ட் பண்ணும். கோச்சாரம் கூட சப்போர்ட் பண்ணும். ஏதாவது ஒரு கிரகங்கள் வரும்போது ஒரு டெம்பரரியா ஒரு காதல்ன்ற உணர்வ தூண்டி விட்டு செய்யும். அது ஃபியூச்சர் வரைக்கும் நல்லா இருக்குமான்றது அவங்கவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு 7ஆம் பாவம் நடக்கிற தசாபுத்தி கண்டிப்பா பார்த்தா தான் தெரியும். 5ஆம் பாவம் குழந்தை பிறப்பு இது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாம் பார்த்தா தான் ஒரு லவ் சக்சஸா லைஃப் ஃபுல்லா ஓடுமான்றது பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே.